சரியான மழை. ரெயின் கோட் போட்டோம், யோசனை இல்லை. யோசிச்சு 2வது ரெயின் கோட் வச்சுருக்கோம். அது யூஸ் பண்ணிக்க போகிறோம் நாளைக்கு. இன்னைக்கு நினைச்சாச்சு என்ன மாப்பிள்ள டிக்கெட்டு நினைஞ்சு போச்சு. மழையே ஓடி போயிட்டு காற்று நிறைய அடிக்கிற குளிர். போகிறோம். ஒரு தண்ணியோட ஒரு ரிசர்வாயர் இருக்குது அப்படிங்க பார்த்தா தெரிஞ்சுது. அதான் சரி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போவோம். கோலாலம்பூரில் பில்டிங்லாம் பார்த்து போயிடுச்சு. திருப்பி வரலாம் லைட்டு போட்டு. வீசாவும் 2 நாளில் கொடுத்துறாங்க. வாப்பா 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 அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே இறங்க போகிறோம். கடலா? அதுக்குள்ளே வெள்ளம் ஆகிடுச்சு மச்சான். நேரத்தில் மழை 2 மணி நேரமா மச்சான்? 10 நிமிஷம் தான் மச்சான் மழை. 10 நிமிஷம் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுக்கலாம்ல? அதுதான் நீ சொல்லிட்டு இருந்தல சைடில் ஒன்று வச்சுக்கலாம் பேக் போடுறதுக்கு. கேசிங் எங்கே கேசிங்கே இருக்குமா இல்லையா? ப்ரொடக்ஷன் கேசிங் கீழே வந்து உடையாமல். சூப்பர் மாப்பிள்ள. அது அருணாச்சல் போகிறது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணவே. வீட்டுக்கு வந்தேன் கிளம்பி வச்சிங்க. பாஸ் பண்ணிட்டு சரி. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட். நேராக போன்னு சொல்லுது. ஒரே ரோட்டில் போ அப்படின்னு சொல்லுது. இப்படியும் போகலாம். இது எங்கேயோ போகுது. ஆனால் இதில் போகும். தண்ணி தெரியுதாங்க? தெரியல. வேறு பக்கம் தண்ணி நேராக தெரியுது. அங்கே வரும். எஸ் ரிசர்வாயர் வந்தாச்சு. ஓ இடம் போட்டிருக்காங்க மச்சான். இதுக்குன்னு பார்க்கிங் டிக்கெட் வேறு போட்டுற போகிறானுங்க. இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஓகா லக்கா. ஐயோ இது செம்ம பெருசாக இருக்கும் மச்சான். இதே கடல் மாதிரி இருக்குது ரிசர்வாயர். வண்டி அது போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போகும். சன்பாவ் அப்படின்னு அது ரிஸ்க்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஓகா லக்கா. ஒத்தா யாருமே இல்லை. ஒருத்தர் கூட இல்லையாடா அதுக்குன்னு. ஐயோ பாரு. லைக் இது கடல் ரிசர்வாயர் மச்சான். அது கடல் ரிசர்வாயரா கடலா? இது கடல் இல்லை, நதி ரிசர்வாயர். சாரி தப்பா சொல்லிட்டேன். இவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே நிற்கலாம் மச்சான். இல்லை அங்கே இது டெட் ட்ராப்பு. அதான் அங்கே டெட் ட்ராப்பு, இங்கே நிறுத்திடலான்னு. ஓகே போடு 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 போடு. இங்கே பிடிச்சி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இங்கே மீன்லாம் பிடிக்கிறாங்க பரமச்சான்.
மச்சான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி இருக்கா மச்சான். இங்கே தான் லோக்கல் ஹோட்டல் சரவணன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். இங்கே வேலைக்கு மலேசியா போனால் நான் வியட்நாம் வந்திருக்கேன். இங்கே தான் வேலைக்கு இதை அப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். அந்த மீன் பிடிக்கிறாங்களா அவங்க கூட தான் வேலை கேட்டிருக்கிறேன். அவங்க தான் வந்து இங்கே பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பிளர்ரியாக வருது? தண்ணி இருக்கு அதில். அப்படியா? சபா ஆமாம், நான் வந்து மீன் பிடிக்கிற வேலைக்கு போகிறேன். இவர் வந்து எந்த வேலைக்கு போகிறேன்னு தெரியல. அங்கே அந்த களை கொட்டுறாங்க, அங்கே அந்த கப்பல் கட்டுறாங்க பாருங்க. ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறேன். நான் மீன் பிடிக்க போகிறேன், ஒரு கப்பல் கட்ட போயிட்டு இருக்கிறாரு அங்கே. அமேசிங் பால்ஸ். அப்புறம் இதை வந்து யாரும் சமுத்திரம் நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு நதியோட ரிசர்வாயராம். ஆனால் அதே பக்கத்து கடல் மாதிரி இருக்குது. இது போட் ரூட்டே இருக்குது வெளியே போகிறதுக்கு, கடல் வரைக்கும் போகிறதுக்கு. மேப்பில் பார்த்தோம், சரி என்ன பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் பண்ணாமல் மேப்பில் எங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று கடல் சைடு போன்னு சொல்லிச்சு, இல்லைன்னா இந்த பக்கம் நடுவில் ஏதோ பெருசாக லேக் மாதிரி இருந்துச்சு. சரி அது பார்க்கலாம் அப்படின்னு வந்தது. இது பேர் என்னன்னா, இது சொங் டொங் நாய். அதான் பேர். சொந்தனை சொந்தனை சொங் டொங் நாய். இது என்ன ரிசர்வாயர், அதுதான் பேர். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய சோதனை. இது அப்படியே அவுட்லெட்டாக போய் அப்படியே கடலாக போகுது. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வண்டி எடுத்துக்கினேன் அதோ அப்படியே போய் அப்படி போய் அந்த ஐலண்டுக்கு போயிடலாம். ஓகே, ஐலண்ட் ஹாப்பிங் பண்ணுவோம். என்ன ஒரு சோதனை. சொந்தனை ரைட். மேஞ்சிருச்சு மழை அடிச்சுது. இது போட்டிருக்கோம், ஜாக்கெட் போட்டிருக்கோம் தான் பேரு. ஆனா உள்ள நஞ்சிச்சு, எல்லாம் நஞ்சிச்சு. உள்ள ஜட்டிக்கிட்டி அப்படியே தண்ணி அப்படியே ஊத்துது. ஜட்டிக்கிட்டிலாம் நனைஞ்சு போய் நாங்கெல்லாம் இப்போல்லாம் ஜக்கு 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 ஜக்குன்னு ஆடின்னு இருக்கோம். இட்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்திருக்கிறேன். அதாவது நான் வந்து கப்பலோட்டும் தமிழன், இவர் வந்து கப்பல் கட்டும் இளைஞன். கப்பல் கட்டும் இளைஞனா ரைமிங் அடிங்க இல்ல. டிஆர் இல்ல மச்சான், நம்ம இந்த ரிசர்வாயர் பேர் என்னன்னா 3 ஆன் ரிசர்வாயர். எங்க மச்சான் போட்டுருக்கு? அது போயிடுச்சு மச்சான். அடா பாவி, ஏதோ தொட்ட அது போயிடுச்சு. அதான் 3 ஆன். எஸ் 3 ஆன் தான். 3 ஆன் ரிசர்வாயர். அது ஒன்றும் தெரியல. அது இது அப்படி இழுத்து பிடிங்க கவரை. 3 ஆன் ரிசர்வாயர். எஸ் 3 ஆன் ரிசர்வாயர். அப்போ இந்த சோதனை ஏதோ ஆன் அப்படிங்கிற ஊரில் இருக்கும். சொல்ல மறந்துட்டோம். இதுதான் நாங்கள் வாங்கின எங்களோட மயில் வாகனம். வியட்நாமில் வந்தால் வண்டி நீங்கள் ரெண்டெல்லாம் எடுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே வாங்கிடலாம். வாங்கிட்டு மொத்தம் வியட்நாம்லேயும் ஊர் சுற்றிட்டு எவனாவது ஒருத்தன் கிடச்சானா அவன் தலையில் கட்டிட்டு விற்றுட்டு வந்துடலாம். எங்களோட வாழ்க்கை வரலாம். நாங்கள் அதை தான் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஆமாம் மச்சான், மீன் தான் பிடிக்காது. இங்கே ஹார்பரு இந்த ஹார்பரில் லோட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் ஒரு பக்கம் அழுத்தாத மச்சான். என்ன கேட்டாரா? இல்லை ஒரு பக்கம் அழுத்தாதான். ஓ அழுத்துதா, சாரி. இல்லைண்ணா, இங்கே ஹார்பரில் லோட் பண்ணுவாங்கல்ல ஷிப்பெல்லாம், அது எதுக்கு இங்கே வச்சுருக்கிறானுங்கன்னு தான் தெரில. இங்கே கப்பல் போகுதே. ஓ, இங்கேருந்து வெளியே வரைக்கும் போகுதா? ஓஹோ, பரவாயில்லையே.
இருக்குது. இது மூடி இருக்கா? இல்லை இந்த ரோடு போனாலும் அதுக்குள்ளே போயிருமோ? போதும் சார், இது ஹார்பருக்குள்ளே போகிற ரோடு. இது பார்ப்போம். இது எங்கேயோ போகுது. லேக்கை சுற்றி தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் லேக்கை சுற்றிடும். அங்கே போர்டு போட்டிருக்கோம் மச்சான். அந்த போட்டு அது பேக்கில் போய் தான் போகணும். எங்கே அங்கே போட்டிருக்கான்? போட்டிருப்பார். அது இதுன்னு தெரியுதா உனக்கு ஹன்பாவுன்னு? அது கண்பாவனா இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். இதுவா? அப்போ கேட் வேறு போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்குவோம். இது போகிறதுக்கு வேற எங்கே ரூட் இருக்குது? இல்லை அந்த ரோட்டில் வந்தாலும் இது இங்கே தான் வந்த மட்டும் வந்து விடும் நம்மள. நீ அந்த ஒரு சிக்னல் சொல்லணும்ல? சிக்னல் ஸ்ட்ரீட்டாக வந்தால அதுவும் இங்கே தான் வந்து விடும். ஹார்பர் அதுவும் சிங்கிள் ரோடாக தானே வந்தது? ஆமாம் ஸ்ட்ரெயிட்டாக ஹார்பர் தான் போகும். அது நம்ம பேக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக போனேன் அப்படின்னா அந்த சிக்னல் இருக்கும். ஆமாம், அப்போ அந்த அப்போ சிக்னல் இருந்து அந்த பக்கமாக ஒரு ரோடு தான் போகுதா? இருக்கும். நான் ரீஒர்க் பண்ணுறேன் பிரிட்ஜுக்கு ரூட். அதான் அந்த சிக்னலு. ஆமாம், அப்போ அங்கேருந்து ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் இருக்குது பிரிட்ஜில். இது பேக்கில் தான் போகுது. பேக்கில் தான் இருக்குது. இந்த ரைட் இருக்கா? ரைட் இருக்கு. இந்த ரைட்டா? இல்லை மச்சான், அடுத்த ரைட். இது ரெசர்வேஷன் போகிறது. இங்கே ஓரமாக நிறுத்திக்கோ, நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். இங்கே ஒரு ரைட்டு போகுது. ஆமாம், இதுதான் மெயின் ரோடு. அங்கே அந்த அதை சொல்கிறேன். இங்கே தான் அப்படி போகணும்ல. இங்கே தான் நான் கண்ட்ரி சைடு தான்ப்பா. இந்த விட்டுட்டு டூரிஸ்ட் இருக்கிற இடமா பார்த்து போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னே தெரியல. அம்மா நானும் இந்த ஊருக்கு வந்தேன், அந்த நாட்டுக்கு வந்தேன்னு காட்டிக்கிறது. நானும் இங்கே போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன். நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஏன் போகல மச்சா, ரெஸ்ட்ரிக்டட் வச்சான். ஐயோ ரெஸ்ட்ரிக்டடா? திருப்பி போகலாம். வேறு அட்ராக்டட் டு தட் ஏரியா மச்சான். அந்த ஏரியாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. அதில் இந்த பங்களாதேஷுக்கு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தா சரியான அப்படியே. நீனும் போல தானே பங்களாதேஷ்குள்ள அந்த மாதிரி? நான் பங்களாதேஷ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உள்ளே விட மாட்டாங்கல்ல. ஆனால் நீ பகலில் போயிருந்திருப்ப. ஆமாம், நான் நிறைய கண்ணு தெரியாத கவுது உள்ளே போயிட்டேன். ஆனால் எதுவும் சொல்லல. ரோடு இருக்கா? கீழே போகிறோம். கீழே போட்டுருக்காங்க. அந்தாண்ட பக்கம் தான் இறக்கியிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ரோடு, அங்கே ஒரு வழி போய் தெரியுதா? ரோடு இருக்கா?
அந்த ஹைக்கு மட்டும் எல்லோரும் வந்து பார்த்துக்கோங்க. காட்டுக்குள் ஹைக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அவன் மூடி வச்சுருப்பானுங்களா, செம காமெடியாக இருக்கும். ஹேண்ட்பாவோடு போட்டுப்பாங்க. அதுக்கு எதுக்குறா அது இங்கே வச்சுருக்கிறீங்க? காட்டுக்குள்ள அப்படி இல்லை சார், இப்படி அந்த பக்கமாக தான் போகிற மாதிரி. அப்படி போல வாங்க. இந்த பக்கம் நேரம் தான் போகுது. சிமெண்ட்டுக்குள்ள போயிடலாம். இல்லை திறந்தா இருக்கு. பாரு, நம்ம ஊராக இருந்தால் இந்த இடத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டு வச்சுருப்பானுங்க. இது எதுக்கு இங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே. வியூக்கா அட 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 அட. இங்கே வந்து துணி காய போட்டிருக்காங்கப்பா. இது எது கட்டிருக்காங்க? துணி காய போடுறதுக்கு. அச்சா, உனக்கு ஹைட்டுனா உனக்கு பயம் இல்லை தானே? அப்போ ஓகே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் கூட ஒரு நாள் போயிட்டு ஒரு இடத்துல மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அப்படியே மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடலாம்டா அப்படின்னா, மச்சான் ஹைட்னா எனக்கு பயம் மச்சான்ட்டு வரவே மாட்டேன்டா. ஆடாடாடாடாடாடா. அந்த ரிசர்வாயர் சுற்றி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இது அது தெரியாது. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ரோடு சும்மா அப்படி இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணிடுவோம் இப்போ ரோடு. நம்ம வண்டி இந்த வண்டி ஃபுல் காடு வண்டின்னு வச்சுக்கோங்க. தூரம் இது ஒன்று ஆட்டோமேட்டிக். இதே பெரிய வண்டினா கியர் ஒன்றில் போட்டு விட்டுடலாம். அது பாட்டுக்கு இறங்கி வந்துடும். இதெல்லாம் ட்ரெயின்லாம் மூங்கில் தோட்டம் கிடையாது, ரப்பர் தோட்டம். நான் மூங்கில் சொல்கிறேன், ஈஸியாக தெரியும் மச்சா. என் மைண்டில் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசனை பாட்டு ஓடிடுது. எனக்கு தானே சொல்லிட்டு இருக்கு. இது மூங்கில் தோட்டம் கிடையாது, புதிய ரப்பர் தோட்டம். செம்மையாக இருக்குது. தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே. ஆனால் இல்லை, இது கிலோமீட்டர் கணக்காக போகும் போலையே.
அது இதுக்கு போகுது, அங்கே ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது, பிளான்ட் வரைக்கும் போகுது. போடலாமா? போடலாமே.
சைடில் விட முடிச்சுட்டோம். இப்போ அந்த கலர்ஸ் பாருங்க மச்சான். ஐயோ ஓகே. இப்போ நம்ம வந்து மவுத் ஆஃப் மீகாங்கில் இருக்கோம். அதாவது மீகாங்கோட டெல்டா முடிஞ்சு ஈஸ்ட் வியட்நாம் சி சவுத் சைனா சீயோட பகுதியில் கலக்கிறது அந்த இடத்துல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எந்த டூரிஸ்ட்டும் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் தெரியாது இதெல்லாம் இருக்குதுன்னு. அந்த பக்கம் ஒரு நதி கலக்குது, அதுக்கு பேர் சோங் மாய் தான். இந்த பக்கம் ஒரு நதி கலக்குது, அது வந்து சோங்ஹாவ். அதையும் தாண்டி 3 நதி கணக்குது. அதில் ஃபஸ்ட்டு நதி தான் மீகாங் ரிவர். இது எல்லாமே மீகாங்கோட டிஸ்ட்ரிபியூட்டரி ரிவர். எவ்வளோ பெருசாக இருக்குது. எவல்யூஷன் இன் ஆக்ஷன் பாருங்களா. அதை மட் ஸ்கிப்பர் அங்கே இருக்குது. நீ கோப்ரோ எடுத்துருக்கல? மட் ஸ்கிப்பரை கோப்ரோவில் எடுத்தியா? கோப்ரோவில் யாரா அவனுங்க அப்படி சென்ட்ராவியமா 2 பக்கமும் ஓட்டம் இருக்குது. வெயிட் பண்ணுது நீ போகிறதுக்கு. ஆமாம், இங்கே தான் சுற்றி நிற்குது. இல்லை மச்சான், இதுதான் தெரியும், ஃப்ளோர் தான் தெரியும், அந்த சைடு தெரியாது. அது மேலே ஏறி வரணும்ல. நான் வாட்டர் போயிட்டேன். வாட்டர் பக்கம் இவர் வருது இல்லை, ரிட்டர்ன் வருது. இந்த பக்கம் வாங்கி ரெடி போச்சுண்ணா, அந்த பக்கம் வாங்கடி. அது ஒன்று அங்கே ஒரு ட்ரெயின் வந்துச்சு. இங்கே ஏதாவது பக்கத்தில் பாருங்க. ஐயோ எல்லாமே இங்கே வந்துச்சு. அப்போ ஒன்று ஒன்று பண்ணலாம். இல்லை வருது இங்கேயும் வருது, ஒன்றுனா வருது. வரட்டும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. நீ இப்படி போய் அந்த பக்கம் துரத்தி விட்டுரு. இப்படி போய் துரத்து விட்டாதான் அது அந்த பக்கம் வரும். இல்லை இப்படி போனேன்னா எல்லாம் இப்படி தான் போகுது. நீ இப்படி போனேன்னா அந்த பக்கம் போகுது. அது கம்ஃபர்டபுள் அது. ஓகே அப்படி சொல்கிறேன். இப்படி போனால் எல்லாம் குதிச்சிடும். ஓடுது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓட்டுது. வேணாம் இப்போ அதுவே வந்து அந்தாண்ட பக்கம் போகுது. இல்லை அந்த பக்கம் வந்துச்சா? வருது. ஏறி வாங்குது. அம்மா போயிட்டான். ஏறி வா. காடு
ஏறி வா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து தொலையா அந்த ஃப்ரேம்குள்ள ஜாலியாக. ஓ அந்த இது ஃப்ரேம் இல்லையா? அதெல்லாம் போயிடும் வைட் ஆங்கிள் வராதா? அதெல்லாம் வந்துடும். இன்னும் நல்லா ஃபுல்லாக வந்துச்சுன்னா பாடி வந்துடும்ல, ஒரு ஆக்ஷன் வரும்னா. இது ஒரு காமெடி. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்ல, ஒரு வேளை அது ஆன் ஆகாமல் இருக்கும். ஆன் பண்ணிட்டு தானே வச்சேன். ஆன் பண்ணிட்டு தான் வச்சேன். ஒருவேளை அது ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கும். செம்ம காமெடியாக இருக்கும். இல்லையே நமக்கு தானே வெட்டியாக தானே இருக்க போகிறோம். நீங்கள் எப்போ வேணால் திருப்பி வந்து நின்றீங்களா? ஓகே இந்த பக்கம் போ, அந்த பக்கம் வேணாம். இந்த பக்கம் போனோன்னா எல்லாம் அப்படியே அந்த பக்கம் பொத்துன்னு வரும். நல்லாயிருக்கும். இல்லை எப்படி போக்குறேன்? இது எவ்வளோ தான் வருமா இல்லை இதுக்கு மேலே வரும்? அவ்வளோதான் அங்கேயே இருக்கு. நிறைய லைட்டாக அந்த சைடு புஷ் பண்ண முடியும். சரி ஃபோக்கஸ் அந்த சைடு வச்சு அப்படின்னா இல்லை அது வைடாங்க. சரி எப்படியா இருந்தாலும் அந்த கார்னர் இருக்கிறது கண்டிப்பாக ஒன்று. முதல்ல வீடியோவை பார்ப்போம். இதில் நீ ஷேடோ வராது கவரேஜில். அதனால் இப்படி போனேன் அப்படின்னா எல்லாம் அப்படியே பறந்து விடும். இது வேறு கடிக்குமான்னு வேறு தெரியல. பார்த்துக்கோ மச்சான். அதுதான் பார்த்துட்டே வரேன். முன்னாடி போய் அங்கே இருக்கு மச்சான் செக் பண்ண. எல்லாரும் எங்கள் வண்டி எடுத்து வண்டி இங்கே போட்டு வண்டி அங்கே போட்டுடலாம். எக்ஸிட் கேட் போட்டுருக்கியா? நீங்கள் இங்கேயே போட்டலாம் வண்டி. முன்னாடி போ. இங்கே இது எப்படியா கஸ்டம் ப்ரொசீஜர். சரி ரோட்டில் நடந்து பார்டர் கிராஸ் பண்ணிருக்கோம். பையப்புள்ள பைக்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். நிற்கிறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வா. செம்மையாக மழை அடித்து சாத்துது. இப்போ கம்போடியாவில் போயிட்டு வீசா காட்டணுமா? இதெல்லாம் கேப்டன் தான் போடுது. டைம் மாஸ்க் மாட்டிக்கிட்டே இரு. பாரு இது கேட்டு தாண்டினா தான் பார்ட்ரு. கேட்டு தாண்டி அங்கே போகணும். இரு நானும் வரேன். அந்த கேட்டுக்கு போகணும். நம்ம இந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டே போக மாட்டான். அப்படியே போக மாட்டேன். இன்சைடு ரோடு பிளாக் இருக்குது. அந்த சைடு சரி வியட்நாமுக்கு இப்போதைக்கு பை போ. போகிறாங்க பைக். போகிறான். கும்போதியா வந்துச்சு. கும்போதியா 0. வியட்நாம் 41 கம்போடியா பாச்சா. கம்போடியா அங்கே வண்டியை போட்டு சூப்பராக பார்க்கிங் போட்டு உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் போடுவோம். வண்டியை போட்டு நம்மளே கூப்பிட்றோம். இல்லை ஓ ஆமாம் அப்படி போகணும். அப்படியே ஓப்பன் கம்போடியா. கூட்டினே போகிறாங்க.
ஃபார் இங்கே பார்க்கிங். அழகு போட்டு அங்கே கூட போகலாம். வண்டி நிற்கிது. ஆ சரி ஓ come on, thank you.